ஒரு திருடன் ஒரு கடனாளியிடம் மாட்டும் போது என்ன நடக்கும்? விடை இதோ. அடர்ந்த நள்ளிரவு வேளையில் ஒரு பெரிய பங்களாவின் மதில் சுவரை தாண்டி குதிக்கிறான் பாண்டி. அவன் ஒரு பார்ட் டைம் திருடன், ஆனால் பில்டப் கொடுப்பதுல ஒரு ஃபுல் டைம் டான். அப்பா, இது ரொம்ப பயமா இருக்கு. டேய் பாண்டி, இந்த வீட்ல கேமரா இருக்குமாடா? கேமரா இருந்தா என்னடா, நாம தான் மாஸ்க் போட்டிருக்கோமே. இருவரும் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து மெல்ல இருட்டில் தடவி பீரோவை தேடுகிறார்கள். என்னடா இது? ஒரு வழியாக பீரோவை கண்டுபிடித்து பாண்டி தன் கையில் இருந்த கள்ளச்சாவியை போட்டு கிளிக் என்று திறக்கிறான். உள்ள தங்கம் வைரத்துக்கு பதிலாக கட்டுக்கட்டாக பழைய செய்தித்தாள்களும், கடன்காரன் கையில் சிக்காமல் தப்பிப்பது எப்படி என்ற புத்தகம் இருப்பதை பார்த்து பாண்டி அதிர்ச்சி அடைகிறான். திடீரென அறையில் விளக்குகள் எரிய வீட்டின் உரிமையாளர் வேலாயுதம் கையில் ஒரு பெரிய இரும்பு கம்பியுடன் எதிரே நிற்கிறார். யாருடா நீங்க? என் வீட்டுக்குள்ள என்ன தேடுறீங்க? அண்ணே, நாங்க திருட வரல. உங்க வீட்டு பீரோல எறும்பு தொல்லை அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதான் லட்சுமண் ரேகா போட வந்தோம். ஆமா அண்ணே, நாங்க பெஸ்ட் கண்ட்ரோல் ஆபீசர்ஸ். ரொம்ப சந்தோஷம் தம்பிகளா, எனக்கும் இதே வேலையா தான் இருக்கு. நானும் ஒரு வருஷமா மளிகை கடைக்காரன், பால்காரன், வீட்டு ஓனர்னு எல்லார்கிட்டே இருந்து இப்படிதான் திருட்டுத்தனமா தப்பிச்சு ஒளிஞ்சிட்டு இருக்கேன். நீங்க வந்ததே நல்லது. இப்போ என் கடன்காரங்க வெளியே காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினா நீங்க எதை வேணா எடுத்துட்டு போங்க. எல்லாம் சரியா இருக்கு, கவலைப்படாதீங்க. தம்பி, நீங்க என்ன கடத்திட்டு இருந்தா நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். அப்போதான் என் கடன்காரங்க பயந்து ஓடுவாங்க. அண்ணே, நாங்க சின்ன திருடங்க அண்ணே. கிட்னாப் கேஸ்லாம் எங்களுக்கு ஒத்து வராது. உதவி! அதற்குள் வேலாயுதம் தானே தன்னை கயிற்றால் கட்டி கொண்டு கத்த ஆரம்பிக்கிறார். கதவை திறந்து உள்ள வந்த கடன்காரர்கள் மாஸ்க் பனியன் போட்டிருக்கும் பாண்டியை பார்த்து பெரிய ரவுடி நினைத்து பயந்து ஓட பார்க்க, அந்த நேரத்தில் நிஜ போலீஸ் அங்கே வருகிறது. ஐயோ சார், நான் இவனோட தம்பி. ஆமா சார், இவன் என் தம்பி தான். ஆனா இவன் தான் அந்த திருடன். இவன் கிட்ட தான் எல்லா சொத்து பத்தும் இருக்கு. என் கடனை இவன் தான் தீர்ப்பான் என்று எஸ்கேப் ஆகிட பாண்டி முடிக்கும் அந்த சீன் தான் செம காமெடி. திருட வந்த இடத்தில் ஊர்க்கடனை தலையில் சுமக்கும் பாண்டியின் முகத்தை பார்த்து மணி சிரிக்க, பின்னணியில் கலகலப்பான மியூசிக்குடன் கதை முடிகிறது.